Hi friends, welcome to Nisha's Food Hut Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீட்டிலேயே மஞ்சள் தூள் எப்படி செய்கிறதுங்கிறது தான். அதுக்கு பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் கொம்பில் இருக்கிற மஞ்சள் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சள் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் நிறைய மஞ்சள் எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கேற்ற தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற மஞ்சளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கவர் பண்ணி வச்சுருங்க. நல்லா ஆறிட்டக்கப்புறம் தான் நம்ம மஞ்சளை வெளியே எடுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா க்ளீனாக இருக்குது. நம்ம பொடி பண்ணுறதுக்கும் இது ஈஸியாக இருக்க போகுது. இந்த மஞ்சளை இங்கிலீஷில் கர்க்யூமின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி கேன்சர், anti-inflammatory பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போது தண்ணியில் இருந்த மஞ்சளை டிஷ்யூ பேப்பரில் காய வச்சுருக்கேன். டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா பரவாயில்லைங்க, நம்ம ஒரு க்ளீனான கிளாத்தில் காய வச்சுக்கலாம். ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நம்ம மஞ்சளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ உள்ளுக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. உள்ளே இருக்கிற ஈரம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் மஞ்சள் துண்டுகளை நம்ம சேர்த்துப்போம். சேர்த்துட்டக்கப்புறம் நம்ம இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், அரைச்சிட்டக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் அந்த பொடி கிடைக்கும். அதை ஒரு அகலமான பாத்திரத்துலேயோ இல்லை பிளேட்லேயோ இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. நம்ம நம்மளோட அன்றாட சமையலில் மஞ்சள் சேர்த்துக்கும் போது அது கண்டிப்பாக நம்ம உடம்புல இருக்க கொழுப்பு, எண்ணெய் நிறையா சேர்த்துக்கிட்டோம்னா அதையும் கரைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் இருக்குது. வெயிலில் 2 நாளில் காய வச்சுருக்கேன். 2 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக எனக்கு அந்த மஞ்சள் பொடி கிடச்சிருக்கு. நம்ம இப்போ இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அரைச்சிட்டக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது பிசுறு மாதிரி ஏதாவது தட்டுப்பட்டுச்சு, இல்லை கொரன்னு இருக்குது அப்படின்னா ஜலிச்சிட்டு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மிக்சர் ஜாரில் நம்ம இந்த பொடியை மாற்றியாச்சு. இப்போ அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம வீட்டிலே ரெடி பண்ண ரொம்ப ஆர்கானிக்கான பியோரான மஞ்சள் தூள் ரெடி. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னதான் நம்ம கடையில் மஞ்சள் தூள் வாங்கி நம்ம சமையலில் சேர்த்தாலும் நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி செய்கிற மாதிரி கிடைக்கிற பெனிஃபிட் அது ஒரு தனி ரிசல்ட்டே கிடைக்கும் நம்மளுக்கு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மஞ்சள் ஆனது நம்மளுக்கு பொங்கல் சீசன் அப்போது கிடைக்கும். நம்ம அதை பெரும்பாலும் தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபேஸ் பேக் போட்டுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், குளிக்கும் போதும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கண்டிப்பாக இந்த மஞ்சள் பொடி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Keep watching, stay connected, happy cooking.